ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன தெரியுங்களா? என்னை நல்லா கேட்கிறவனா மாத்துங்க. நிறைய நேரங்களில் மனசுல ஒரு கேள்வி வருது. என்னன்னா, நம்ம பண்ற பிரசங்கத்தை ஜனங்க கேட்கிறாங்களா, கேட்டு அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்திக்கிறாங்களா? இல்லைங்க, ஏதோ பிரசங்கன்றது ரொம்ப முக்கியம். நல்லா கேளுங்க. கேட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு சொல்லி இருக்கிறாருன்னா நிச்சயமா நான் இதுல என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கொஞ்சம் கவனிச்சு. இன்னைக்கு பிரசங்கம் தான் முக்கியம். நம்மளை பரிசோதிக்க வேண்டிய பிரசங்கம் தான். என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாரையும் பரிசோதிக்கணும் அடிக்கடி. என்னங்க, உடம்புல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா உடனே ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு, என்னன்னு பாருங்கன்னு சொல்றோமா இல்லையா? அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம பரிசோதிக்க வேண்டிய முக்கியமான ஒரு இடத்தை பத்தி பேச போறோம். நம்ம இருதயம். என்னங்க, இருதயம் ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு சுத்த இருதயம், இன்னொன்னு செத்த இருதயம். என்னது? செத்த இருதயம். ஆமா, இந்த சுத்த இருதயம் ஒரு அதனுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னா, உயிருள்ள இருதயம். அதுக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த சுத்த இருதயத்துல தேவனை குறித்த நம்பிக்கை இருக்கு, தேவனை குறித்த வெளிச்சம் இருக்கு, தேவனை குறித்த ஒரு மாறாத ஒரு விசுவாசம் இருக்கு. அவங்க வாழ்க்கையில இந்த இருதயத்துல, அந்த சுத்த இருதயத்துல தேவனை குறித்து என்ன செய்வாங்க? எப்பொழுதும் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இருதயம் துதிக்கிற இருதயம், அது பேர் தான் என்னது? சுத்த இருதயம். இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனா செத்த இருதயன்றது ஒரு துர்நாற்றமான இருதயம். அது தேவனை பற்றி எந்த அறிவும் இருக்காது, அல்லது தேவனை குறித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை பத்தி கவலைப்படாது. அது அவிசுவாசமான காரியங்களே பேசும், இருளை விரும்பும். அது என்ன செய்யும்? சரியாக தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்பாது. உலக பிரகாரமான அத்தனை காரியங்களும் உள்ள வச்சிருக்கும். அதுதான் என்னது? செத்த இருதயம். சரி, அந்த ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம். நிறைய வசனங்கள் பைபிள்ல இருக்குது, தேடி பார்த்தா நிறைய இருக்கு. இதுல ஒரு 7 காரியமும் அதுல ஒரு 7 காரியமும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள, பிரசங்க நேரத்துக்குள்ள நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து எடுத்து காட்டுகிறான். பாத்தீங்களா? இது ரெண்டு விதமான இருதயத்தை சொல்லுது இந்த வசனம். ஒண்ணு இருதயம் சொல்லிட்டு, ஒண்ணு நல்ல பொக்கிஷம், இன்னொன்னு பொல்லாத பொக்கிஷம். பொக்கிஷத்துக்கு இன்னொரு பேர் பாத்தீங்களா? பொல்லாத பொக்கிஷம். அதுதான் ஒன்று நல்ல இருதயம். நல்ல பொக்கிஷம் எதற்கு இணையாக இருக்கிறது? சொல்லுங்க, எதற்கு இணையாக? நல்ல இருதயத்திற்கு. பொல்லாத பொக்கிஷம் எதற்கு இணையாக இருக்கிறது? செத்த இருதயத்திற்கு. அந்த இருதயம் ஒரு நாள் உயிரடைய விரும்பல. எந்த இருதயம்? செத்த இருதயம். அது இப்படி இருக்கிறோமே, ஒரு நாள் தன்னை மாத்திக்க விரும்பல, அந்த துர்நாற்றமான செத்த இருதயம். ஆனா தேவன் எந்த இருதயத்துல வாசம் பண்றாரு தெரியுங்களா? சுத்த இருதயத்துல தான். ஆமென். அதான் வேதம் விரும்புகிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், அதுல ரொம்ப அழகா வேதம் சொல்லுகிறது. வாசி பாருங்க. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இயேசு சொன்னதை சொல்றாங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாத்தீங்களா? இருதயத்துல சுத்தம் இருந்தாவே போதும். நீங்க போய் 4 மலை ஏறி 7 மலை ஏறி தரிசிக்கணும், அல்லது அங்க போய் தவம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளால கூட மலையில போய் தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்காங்க பாருங்க. ஜெபம் பண்ண தப்பு சொல்ல வரல, மலையில போனா தான் ஜெபம் கேட்கப்படலாம் கிடையாது. நீ எங்க ஜெபம் பண்ணாலும் கேட்கிற தேவன் கேட்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எதை விரும்புறாருன்னா சுத்த இருதயத்தை விரும்புறாரு. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் என்ன பண்றாங்க? தேவனை ரொம்ப ஈஸியா தரிசிக்கிறாங்க, கஷ்டமே கிடையாது. ஐயோ, ஆண்டவரை பார்க்கணும், நான் என்ன பிரதர் பண்ணணும்? வருஷம் 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பீங்க, இல்லைன்னா நடபயணம் போவீங்க, இல்ல எதையாவது செய்யுங்கன்னா அதை பிசிக்கலா செய்யறதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஆனா அதை விட வேதம் சொல்லுகிற சுலபமான ஒரு வழி இருக்கு. உன் இருதயத்தை என்ன பண்ண? சுத்தமா வச்சுக்கோ. உன் இருதயத்தை ரொம்ப நீட்டா வச்சுக்கோ. ட்ரெஸ் நீட்டா இருக்கலாம், சந்தோஷம். நம்ம சரீரம் நீட்டா இருக்கலாம், சந்தோஷம்.
அதெல்லாம் விட இதெல்லாம் நீட்டா இருந்துட்டு சுத்தமா இருந்துட்டு இருதயம் அலங்கோலமா இருந்தா இல்ல, இருதயம் அலங்கோலமா இருந்தா என்ன பிரயோஜனம்? முதல்ல இந்த இருதயத்தை நல்லா பரிசோதிங்க. ஆண்டவரே, ஊழியக்காரர் சொன்னார்ல, முதல்ல அந்த மாதிரி இருதயத்தை எனக்கு தான். சங்கீதக்காரன் என்ன ஜெபம் பண்றான், வேண்டிக்கிறான் தெரியுமா? சங்கீதம் 50ல சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். என்ன கேட்கிறான்? நம்ம என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கோமா? எனக்கெல்லாம் எப்பவுமே நான் நல்ல ஆள் பாஸ்டர், நீங்க என்னெல்லாம் குறைய சொல்ல முடியாது, என்னெல்லாம் குறை சொன்னீங்கன்னா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னங்க கரெக்டானே? இப்பெல்லாம் குறை ஒருத்தரை பத்தி சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னா தான் அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி 2 டைலாக் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதே சொல்லாம நம்ம டைரக்டா சொல்றேன்னு வச்சுக்கலாம், எப்படி சொல்லலாம்? அவரு இவருக்கு வேற நெஸ்காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தேன். இல்லைங்க, உங்க மேல அன்பு உள்ளவங்களா இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. இப்போ என்கிட்ட ஒரு குறை இருக்கு, என் முதல்ல இருக்கிற அழுக்கு எனக்கு எப்படி தெரியும்? யாரும் சொன்னதானே தெரியும். கரெக்டா நான் சொல்றது? யாரும் சொன்னதான் எனக்கே தெரியும், நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் சீரக்கூடாது. இருக்கிறத சொல்றாங்க, இருக்கிறத சொல்லலாம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? அப்ப தேவன் விரும்புகிற இருதயம் சுத்தமா இருக்கணும். ஆனால் தான் இயேசு சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்ப முதல்ல இருதயம் எப்படிங்க இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இரண்டாவது ஒரு காரியம் சொல்றேன். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பாத்தீங்களா? பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம்னா சுத்த இருதயத்தின் இன்னொரு பிரதிபலிப்பு. உங்க இருதயம் எப்படிங்க இருக்கணும்? என்ன வேணாலும் சொன்னாலும் தாங்கணும் இருதயத்துல. முதல்ல எல்லாமே சொல்லுங்களேன். எதையும் தாங்கும் இதயம். அண்ணா சமாதிக்கு போனீங்கன்னா அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் இருதயம் பக்குவப்பட்டு இருக்கணும். எத்தனை பேர் இருதயம் பக்குவப்பட்ட இருதயமா இருக்குது? ஐயோ ஒண்ணு சொன்னா தாங்க மாட்டேன் பிரதர், நானு தபால்னு வெடிச்சுவேன் இதயம். இல்லைங்க, சில இருதயம் ஏதாவது சொல்ல உடனே வெடிச்சிருது, உடனே அந்த இருதயத்துல வேதனை வந்துடுது. இல்லைங்க, அவன் எப்படி இருந்தான்னு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அப்புறம் நல்ல நீதி நியாயங்களை பற்றி உபதேசிக்கவும், நல்ல பைபிளை பற்றி வேதத்தை பற்றி நல்ல ஒரு தெளிவு இருக்கும். இருதயத்தை முதல்ல என்ன பண்ணானா சொல்லுங்க. உங்க இருதயம் எல்லாம் சகோதரர்கள் என்ன சொல்றோம்? இருதயம் எல்லாம் பக்குவமான இருதயமா இருக்குதா? சொல்லுங்க, உங்க இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறீங்களா? நல்லா பக்குவப்படுத்துங்க இருதயத்தை. அப்படி இருந்துச்சுனாவே யார் என்ன சொன்னா கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதனால சோர்ந்து அதனால உங்க விசுவாச வாழ்க்கை விட்டு ஓடிட மாட்டீங்க. சில சொல்றது உண்மையா இருந்தா தான் சரி பண்ணிக்கிறேன், அவ்வளவுதாங்க. என்ன தப்பு இருக்கு? கரெக்டா நான் சொல்றது? எஸ்ராவுடைய குணாதிசயம் பாத்தீங்களா? அந்த வசனத்துல அவன் எப்படி இருந்தானா, இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை ஏற்றுக்கலையே, அது எப்படி இது எப்படி. கிறிஸ்தவங்களே ஏற்றுக்கொள்ளல. நிறைய பேர் பைபிளை சொல்றதுல நாங்க எல்லாம் செய்ய முடியாது சொல்லக்கூடிய தைரியமான ஆட்களா இருக்காங்க உலகத்துல. ஆனா சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா பைபிள் சொல்லலாம்னு செய்ய முடியாது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். ஊழியத்தின் பாதையில அப்படிப்பட்ட நிறைய பேரை சந்திச்சு இருக்கிறேன். ஆனா வேதம் அப்படி சொல்லல பாருங்க. உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, நல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. என்ன வந்தாலும் சரி தாங்குடைய இதயம் இடி போல செய்தியை கேட்டா கூட இதயம் என்ன செய்யணும்? அசையக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவருக்குள்ள கடவுளுக்குள்ள தைரியமா இருக்கணும். ஏன்னா இந்த வேதம் ஒரு நாளும் பொய் சொல்ல, இந்த வேதம் ஒரு நாளும் பொய் சொல்ல. இது அத்தனையும் சத்தியம். வேதம் சத்தியம், நித்திய வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த எஸ்ரா தன் இருதயத்தை அவ்வளவு அழகா பக்குவப்படுத்தி இருந்தாங்க. அவன்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அவனுக்கு தெரியும். அவன் இருதயத்தை அப்படிப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட இருதயம். இன்னொரு வசனம் சங்கீதம் 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. பொங்குதா உங்க இதயம்? எத்தனை பேர் இதயம் இன்னைக்கு பொங்கி இருக்குது? எதுல பொங்கணும்? பொங்கல் பண்டிகை வந்த உடனே நீங்களும் ஒரு வீடியோ போட்டு என் இருதயம் பொங்குகிறதுன்னு நானும் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது.
எதுல பொங்கணும் அவன் இருதயம்? நல்ல விசேஷத்தினால். எல்லாம் சொல்லுங்க, நல்ல விசேஷத்தினால் உன் இருதயத்தை பொங்க வைங்க. அப்படியே பொங்கட்டும். சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ள போட்டு எது நல்ல விசேஷம் நினைக்கிறீங்க? ஆண்டவர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற சத்தியங்கள், ஆண்டவர் உன்னோட பேசின காரியங்கள், உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு. என்ன அருமையான உறவு எனக்கு அவருக்கும். அதாங்க நல்ல விசேஷத்தினால். நல்ல விசேஷம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? நல்ல வீடு வாங்கிட்டேன் பிரதர், நல்ல வாகனம் வாங்கிட்டேன், நல்ல படிச்சு முடிச்சிட்டேன், நல்ல வீடு, நல்ல வேலையில சேர்ந்துட்டேன், அதையெல்லாம் விட நல்ல விசேஷத்தினால். சிலர் நல்ல வேலை கிடைச்சா இருதயம் எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். நல்ல வீடு கட்டிட்டா வீடு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு நல்ல இருதயம் ஹாப்பியா இருக்கும். அது அவங்க விரும்பினது நடந்துட்டா இருதயம் ஹாப்பியா இருக்கும். ஆனா அதெல்லாம் விட இருதயம் நல்ல விசேஷம் எதுல போகணும் தெரியுமா? எனக்கு தேவனிடத்தில் வரக்கூடிய எல்லா நன்மைகளால். யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. நீங்க அடிக்கடி சொல்லணும், எனக்கு உலகத்தை விட எனக்கு தேவனிடத்துல தாங்க நிறைய இருக்குது. தேவன் தருவதெல்லாம் எனக்கு அவராகவே எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், எல்லாமே தீர்மானிச்சு வச்சிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உங்க இருதயத்தை எப்படி வச்சிருக்கணும்? பொங்குகிற இருதயமா வச்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா ஹாப்பி ஹார்ட், என்னதுங்க? சந்தோஷமான இருதயம், அதான் பொங்குகிற இருதயம். சிலர்லாம் நம்ம அப்படி பேச்ச ஆரம்பிச்சா போதும், அவங்க இருதயத்தில் இருக்கிற அத்தனை துக்கத்தையும் நம்ம மேல கொட்டி அப்படியே வேதனைப்பட்டு பேசுவான். நான் சொல்றேன், எப்போதும் அப்படி இருக்காது. அப்படியே உங்களை தாக்க வந்தால் நீங்க சொல்லுங்க, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் கர்த்தர் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறத வேற என்ன வேணும்? நான் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இல்லைங்க, அது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருப்பாரு. இல்ல புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. இயேசு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பாத்தீங்களா? உங்களுடனே கூட. இப்படிப்பட்ட நல்ல விசேஷத்தை கேட்கும்போது உள்ள என்ன பண்ணணும்? பொங்கணும். நீதிமொழிகள் 23:10 நிறைய வசனங்கள் கொஞ்சம் வேகமா சொல்றேன். நீதிமொழிகள் 23:19 வாசிங்க. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. செவி கொடுக்கலனா உன் இருதயம் என்ன செய்யும்? கெட்டு போயிடும். முதல்ல செவி கொடு, அப்புறம் ஞானம் அடைந்து. செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை எங்க நடத்தணும்? சொல்லுங்க, எதில் நடத்த சொல்லப்பட்டிருக்கிறது? நல்வழியில நடத்து. உன் இருதயம் தேவையில்லாத சிந்திக்கும் போது நீ சொல்லணும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம இருதயத்துக்கு ஏற்றவாறு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்கள் இருக்குது. நல்லதை சிந்திங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயத்தில் எதை சிந்திக்கணும்? நல்லதை சிந்திக்கணும். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றான், ராக்காலத்தில் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து புடமிட்டு பார்த்து ஒன்று காணாது இருக்கிறீர்கள். இப்படி சொல்ல முடியுமா யாராலையும்? எப்படி சொல்றான் பாத்தீங்களா? நீங்க என்ன நல்லா பரிசோதிச்சீங்க, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார், பரிசோதிக்கிறார். ரொம்ப முக்கியமானது ஹார்ட். ஹார்ட்னா எப்படி இருக்கும்? ஒரு இது மாதிரி போட்டு ஒரு அம்புகுறி மாதிரி போட்டுருக்கும், அதுவா? அது கிடையாது ஹார்ட். அதெல்லாம் உலகத்துல வச்சிருக்கிற ஹார்ட். தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஹார்ட் வேற. அது ஆவி, the spirit. எல்லாம் சொல்லுங்க, என்னது? ஸ்பிரிட், ஆவி. ஆவி தாங்க இருதயம். வேதம் சொல்ற இருதயம் என்ன தெரியுமா? ஆவி. ஆவிதான் என் இருதயம், என் உணர்வு, என் எண்ணங்கள், என் சிந்தைகள், அதெல்லாம் என்ன நல்வழியில நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்குதான் ஆண்டவர் சபை வச்சு உலகத்துல நீங்க எல்லாம் இப்படி இல்லைன்னா, இப்படி இருக்கும் பொழுதே சைட்ல சினிமா பார்த்துட்டு வந்துடுறீங்க, வீடியோ என்னது சீரியல் பார்த்துட்டு வரீங்க. இந்த வாரம் எத்தனை பேர் சீரியல் பார்த்தீங்க? பார்க்காத மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் சைட்ல பார்த்துட்டு சண்டே என்ன நாங்க எங்க வந்து உட்காந்துருக்கிறோம்? சொல்லுங்க, எங்க வந்து உட்காந்துருக்கிறோம்? உங்க இருதயத்தை நல்வழியில நடத்துங்க. அதுக்காக நான் யாரையும் மொபைல் போன் பார்க்காதீங்க, அதை பார்க்க நான் சொல்றது இல்லை, அது என் வேலை கிடையாது. உங்க இருதயத்தை நல்வழியில நடத்துங்க. நீ என்ன பண்ணுமா? செவி கொடுக்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியால். வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்கு தெரியுங்களா? ஊற்றப்பட்டபடியா. எல்லாம் சொல்லுங்க. நாங்க எங்க கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ் எல்லாம்? ஊற்றப்பட்டபடியா. உங்க இருதயத்தை தரங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் உங்க அன்பு ஊற்றப்படட்டும். எப்படி இருக்கணும்?
எப்படி இருக்கணும்? இங்க கவனிக்கிறீங்களா சகோதரிகள்லாம்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, வாசிங்க. ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் எத்தனை பேர் இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டுக்குது? இதெல்லாம் இருந்தா உங்க இருதயம் தானாவே சுத்தமாயிடும். நல்வழி நடத்தினீங்கன்னா அது சுத்தமாயிடும். ஏற்கனவே உலகத்துல இருக்கும் போது இந்த இருதயத்தை எப்படி வச்சிருந்தோம்? ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருந்தோம். எல்லாத்தையும் உள்ள போட்டு கண்ட கவலைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் துக்கங்களும் வேதனைகளும் உள்ள போட்டு நிரப்பி வச்சிருந்தோம். இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சுத்தமா கிளீன் பண்ணி வாஷ் அவுட் பண்ணி என்னங்க நல்ல தெளிந்த இருதயமா மாற்றி இப்ப என்ன நடந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்வதற்கு நம் இருதயத்தை பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பலப்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம இருதயத்துல இதெல்லாம் இருக்கணும். என்னது? தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயம், பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம், நல்ல விசேஷத்தினால் நிறைந்த இருதயம், நல்வழியில நடத்தப்பட வேண்டிய இருதயம், சுத்தமுள்ள இருதயம். எபிரேயர் 13:9 என்ன தெரியுமா சொல்லுகிறது? பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே. நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுனால நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம், தப்பு இல்லை. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா வெறும் உணவு நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்தாது, கிருபை தான் ஸ்திரப்படுத்தும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கிருபையினால், எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது, நல்லது. சொல்லுங்க, நல்லது. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த இருதயத்தை உங்க கிருபையினால நிரப்புங்க, நிரப்புங்க. நீங்க நிரப்பிட்டீங்கன்னா என் இருதயம் எப்படி இருக்கும்? பொங்கும். என்ன பண்ணும்? உள்ள நல்ல விசேஷம் வருது. நல்ல விசேஷம் சொல்லுங்க. நல்ல விசேஷம்னா என் வாழ்க்கையில நான் எதிர்பாராத காரியம், நான் நினைச்சே பார்க்கல, தேவனால் வருகிறது. ஆமென். அப்போ கிருபையினாலே இருதயம் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. கிருபையினால இருதயம் என்ன பண்ணணும்? ஸ்திரப்படணும். இருதயம் அலையக்கூடாது. இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க சுத்தலாமா, இங்க சுத்தலாமா, சுத்தியே ஒருத்தன் வேதத்துல கெட்டு போனவனை பார்க்கணும். யாரு? ஏசா. சுத்திக்கிட்டே இருக்கிறான், அனாந்தரம் அங்க இங்க. ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில சரியான நேர்த்தியான பாதை நடக்கல. ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் என்ன பண்ணான்? தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டான். யாரு? யாக்கோபு. அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டுமா பிரதர், வேலை வெட்டிக்கலாம் போவானவான்னு என்ன கேட்டுற போறீங்க? அதுக்கெல்லாம் போங்க வாங்க. சில வேலைக்கு போனா ஒரேடியா போயிடுது. என்னப்பா ஆபீஸ் டைம் என்ன டைம்? ஒரு 10 மணிக்கு ஆபீஸ்க்கு உள்ள போறேன், சாயங்காலம் 6 மணிக்கு முடியுது. வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வர்றேன்? 11 மணிக்கு வந்து பேய் மாதிரி கதவை தட்டுறேன். சரி, ஓட்டி பார்த்தா கூட தப்பு இல்லை. சரி, ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஒரு 10 ரூபா வீட்டுக்கு சம்பாதிக்கிறாரு, ஏதோ ஓட்டி பார்க்கறாருன்னா பரவாயில்ல. சும்மா எங்கன்னா சுத்திட்டு தேவையில்லாத இடங்களை அலைஞ்சிட்டு அந்த மாதிரி வரேன்னா உன் பின்னாடி 4 அசுத்தாவிலாம் வரும். கவனமா இருக்கு. வர்ற ஆவி சும்மா வராது. இதுக்கப்புறம் அண்ணன் வராரு, இங்க சுத்திட்டு வர்றாரு, இவர் பின்னாடி நம்ம போலான்னு நேரா உன் வீட்டுக்குள்ள வந்துடும். அப்புறம் நீ உன் மனைவி சும்மா இருக்க மாட்டீங்க. அந்த 4 ஆவி உன் மனைவியை தூண்டி விடும். புரியுதா நான் சொல்றது? விளையாட்டி சொல்ல நினைக்கிறீங்க ஏதோ பாஸ்டர் ஏதோ சொல்றாருன்னு. இல்ல இல்ல, அப்பதான் உன் மனைவி சுயமே தெரியும். என்னடா இது, நம்ம பார்த்த மனைவியா தெரியலையா? நீ சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த கதைகிட்ட என்னடா ஒழுங்கா போனோமா, ஒழுங்கா வந்தோமான்னு இருக்கணும். வந்தோமா நேரத்தோட உட்காந்து பைபிள் எடுத்து வாசமா ஜெபம் பண்ணோமா. நான்லாம் 8 மணி மேல ஆச்சுன்னா எப்படா வீட்டுக்குள்ள போவேன்னே இருப்பேன். உண்மைதான் சொல்றேன். அது என்னமோ எனக்கு ஒரு அந்தகாரிகள் மாதிரி இருக்கும். 9 மணி ஆயிடுச்சுன்னா உலகமே இருண்டா மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ஜாலியா போய்கிட்டு வந்துட்டு. ஒரு முறை ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், நான் வெயிட் பண்ணுங்கன்னாரு, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்கன்னாரு. சரி எடுத்துக்கிட்டு வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கிறேன். 9 மணிக்கு வரேன், ஒரு 11 மணி ஆச்சு. எனக்கு கை காலம் நடுங்குது. ஏன்னா எல்லாம் அப்படி உராசிட்டு போறாங்க நம்மளால. ஏன்னா 10 மணிக்கு மேலே யாரும் நிதானத்தில் இருக்கிறது இல்லை நம்ம நாட்டில். ஆமாங்க, எல்லாம் 10 மணி மேலே நம்ம மேலே தான் வந்து ஒரு ஆசை. பார்த்தேன் சார், நீங்க இப்போ வராதீங்க, நாளைக்கு வாங்கன்னு கிளம்பி போயிட்டேன்ட்டு. என்னத்துக்கு? தீயவை நம்ம மேல உராசி நமக்கு தேவையில்லாத புண்ணியம் ஏற்படணுமா? கேட்ட நான் சொல்றது, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. என்னங்க? ஆமா, நம்ம இருதயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். கிருபையினால இருதயம், சொல்லுங்க, கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுகிறது, நல்லது. இன்னொரு வருஷம் கொலைசர் 3:15
தேவ தேவ சமாதானம் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆ. ஆளக்கடவது. ஆ. இதற்கென்று ஆ. நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஆ. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இப்ப இந்த இருங்கள். இருதயத்துல ரொம்ப முக்கியம் தேவ சமாதானம், நன்றி உணர்வு. என்னதுங்க? உங்க இருதயம் நன்றியோட இருக்குது ஆண்டவருக்கு? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ம்? உங்க இருதயம் எப்போது ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயமா இருக்கணும். உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாருன்னா அங்க ஒண்ணு இருக்கணும், நன்றி உணர்வு. எல்லாம் சொல்லுங்க, என்ன உணர்வு? ஆண்டவரே நீர் மாத்திரம் இல்லைன்னா என் வாழ்க்கை தாறுமாறா போயிருக்கும். இன்னைக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னா, நல்ல மனுஷனா இருக்கிறேன்னா, நல்ல மனுஷாக்கா நீங்க தான் காரணம். நான் உன்னை சொல்லட்டுமா, நாமெல்லாம் நல்லவங்களா மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். கொஞ்சம் டவுட் தான் பாஸ்டர். சந்தேகமே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? சந்தேகமே இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் நாளுக்கு நாள் என்ன செய்துட்டு இருக்கிறார்? என்ன மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஒரு காலத்துல என் வீட்டுல கரண்டி எல்லாம் பறக்கும், இப்ப அப்படிலாம் இல்லை. என்னங்க, நான்லாம் பயங்கர கோபக்காரி. அதெல்லாம் இப்ப ஆண்டவர் அடக்கி ஒடுக்கி உன்னை சாந்தமுள்ள ஆவியால் அலங்கரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சீறி பாய்கிற சிங்கம் போல இருந்த நானா இப்ப அப்படி இல்லை. தேவன் என்ன ஒரு அமைதியான புறாவா மாத்தி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அமைதி புறா. யாரும் வாயை திறக்க மாட்டீங்க. ஏன்னா அடிக்கடி சிங்கமா மாறிடும் பாருங்க நம்ம. வேண்டாம், புறாக்களை போல கபடற்றவர்களுமாயிருங்க. அமைதியா இருப்போம். அமைதியான தங்கும் இடங்களில் உள்ள புறாக்களை போல நம்ம வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கணும். என்னங்க, வீடே சில ரணகலமா இருக்கு. இருக்கிறதே ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, ஒரு 2-3 பிள்ளைங்க வச்சுங்களேன். இந்த 5 பேர் கூட ஒரு நாட்டில் நடக்கிற கலவரமே நடக்குது. 2 தேசத்துக்கு வர சண்டை மாதிரி இருக்குது. என்னையா நடக்குது அந்த வீட்டுல? 2 நாடுகள் சண்டை வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த 5 பேருக்குள்ள, 4 பேருக்குள்ள, 3 பேருக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் சமாதானத்தால நிரம்பி இருக்கும். சொல்லுங்க, இருதயத்தை எப்படி மாத்துங்க? எல்லாம் சரி இருக்கு, போட்ட விடுங்க. கஷ்டமே வரட்டுமே விடுங்க. கர்த்தர் இருக்கிற ஆமென் சொல்லுங்க. உடனே அப்படியே ஆண்டவரே ஐயோ ஸ்தோத்திரம், ஆண்டவர் கைவிட்டாரோ மறந்துட்டாரோ, உடனே ஒரு பாட்டு, கைவிட்டாரோ மறந்தாரோ அப்படின்னு அழுதுகிட்டு பாடக்கூடாது. அத பாட வேணாம் நான் சொல்லல. நீங்க உங்க இருதயத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை ஒரு தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யும். ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. தேவ சமாதானம் உங்க இருதயங்களை ஆள கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டர் டேக் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே உங்க இருதயத்தை அது மட்டும்தான் ஆளுகை செய்யும். ஆமென். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இருதயத்தில் என்ன இருக்கணும்? நன்றி உணர்வு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. நாள்தோறும் இருதயத்தை நன்றி உள்ள இருதயமா வைங்க. அவருக்கு முன்னாடி வச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையே ஏதே போல இருக்கும், குறைவே இருக்காது. அவர் வருவார். இந்த மாதிரி இடத்த நான் விரும்புறேன். ஆண்டவர் விரும்புற இடம் எது? உன் இருதயத்துல சமாதானமா நன்றி இருக்கு பாருங்க, அங்க வந்துருவார் ஆண்டவர். அவர் விரும்புகிற ஒரு அருமையான ஸ்தலம். அப்ப நம்ம இருதயத்தை இப்படி என்ன செய்யணும்? வரிசைப்படுத்திக்கணும். 7 காரியம் சொன்ன. 1, பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமா இருக்கணும். எதையும் தாங்க இருதயமா இருக்கணும். எதையும் தாங்க இருதயமா வைங்க முதல்ல. ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருக்கு, கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமா மாறும். அல்லேலூயா. ரொம்ப நாள் போகாது, அதெல்லாம் பிரச்சனை தோற்று போகும். ஆமென் சொல்லுங்க. நல்ல விசேஷத்தினால் இருதயத்தை நிரப்புங்க. தினமும் ஒரு நாள் புதிய புதிய காரியங்களை வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார். நல்வழியை நடத்தணும், தீய வழியில போகக்கூடாத இருதயம், சுத்தமுள்ள இருதயம், தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயம், கிருபையினால ஸ்திரப்பட்ட இருதயமா இருக்கணும். இருதயம் தேவ சமாதானம் உள்ள இருதயமா, நன்றி நிறைந்த இருதயமா இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ செத்த இருதயத்தை பத்தி பார்க்க போறோம்.
என்ன இருதயம் அது? டெட் ஹார்ட், செத்த இருதயம். இந்த பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் இருக்கு, 1 சாமுவேல் புஸ்தகத்துல. அங்க வர்ற கேரக்டர் யாருன்னா நாபால். அந்த நாபால் என்பவன் வந்து, அவனுக்கு நாபால் என்றால் என்ன அர்த்தம்னா புத்தி இல்லாதவன். என்னது? ஆமா, புத்தி இல்லாதவன். இந்த நாபால் வந்து ஒரு பெரிய பணக்காரன், அவன் பெரிய ஐஸ்வர்யவன். அவனுடைய மனைவி அபிகாயில் நல்ல சௌந்தரியமான அழகான புத்தி உள்ள ஒரு மனைவி. புத்தி இல்லாதவனுக்கு என்ன மனைவி கிடைச்சிக்குது? உலகத்துல இப்படிதான் நேர்மாறம் நடக்கும் போது. ஆனா நான் சகோதரன் சண்டைக்கு வந்துட போறீங்க பாஸ்டர் அப்படின்னு. நீங்க புத்தி உள்ளவங்களா இருக்கணும் தான் தேவன் விரும்புற. என்னங்க? அதனால யாரும் என்னங்க அப்புறம் பிரசங்கம் முடிஞ்சவொடனே இருங்க பாஸ்டர் போற வழியில பாத்துக்கலாம் அதை அப்படின்னு எதை எங்க பிளான் பண்ணிட போறீங்க. அதனால இங்க நடந்ததை சொல்றேன், நான் பைபிள் இருக்கிறத சொல்றேன். நாபால் என்பவன், பால்ராஜ் மோசிக்கிட்டே இருக்கிறாரு என்ன. இப்ப நாபால் என்பவன் யாரு? புத்தி இல்லாதவன். ஆமா, அவன் என்ன சார் புத்தி இல்லாத காரியத்தை செய்தான்னா, இப்ப தாவீது வந்து வனாந்தரத்துல இருக்கிறார், சில பேரோட இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது. யாருக்கு? தாவீதுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த உதவியை கேட்டு யாருக்கிட்ட அனுப்புறார் தெரியுமா? நாபால் கிட்ட தான் அனுப்புறார். ஏன்னா அந்த நாபால் வந்து நன்றி கடன் பட்டு இருக்கிறான். யாருக்கு? தாவீதுக்கு. ஏன்னா இந்த நாபாலுடைய ஆடுகள் மாடுகள் அவனுக்குரிய எல்லாமே, அவனுடைய சகல உயிரினங்களுக்கு சில வனாந்தரங்கள்ல பாதுகாப்பு கொடுத்தவங்க யார் தெரியுமா? தாவீதினுடைய வேலையாட்கள். யாருங்க? இப்ப உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யறாங்க, அவங்களை மறக்கலாமா? நீங்க சொல்லுங்க, மறக்கலாமா? நல்ல உதவி செஞ்சிருக்கிறாங்க, மறக்கலாமா? மறக்கவே கூடாது. ஒருவேளை அவங்க எங்க வேணா இருக்கட்டும், ஆனா இருதயத்துல மறக்க கூடாது. அவங்க ஒரு நாள் அவங்க ஏதோ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டா என்ன செய்யணும்? தாராளமா செய்யணும். ஏன்னா ஒரு காலத்தில் இவர்கள் எனக்கு செய்த ஒரு உதவி எனக்கு நன்மையா இருந்தது. அதுதாங்க உண்மையான நன்றி. அதுதான் உண்மையான ஒரு புத்திமானுடைய செயல். ஆனா இவன் என்ன தெரியுமா செய்தான்? இந்த 25ஆம் அதிகாரம் அத ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் வசனம் வாசிங்க. 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ என்னவா? முரடனும் துராகிரதனுமாய் இருந்தான். சந்ததினா நல்ல சந்ததி தான் வந்திருக்கிறான். ஆனா உள்ளமும் எப்படி இருக்குது அவனுக்கு? முரடான இதயம். என்னங்க துராகிருதன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு அடங்க மாட்டான், யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான். நான் தான் பெரிய ஆளு சொல்லிக்கிட்டு யாரையும் மதிக்க தெரியாம வாழக்கூடிய ஒருத்தன் தான் யாரு? துராகிருதன். சரி, இப்போ 5ஆம் வசனம் வாசிங்க. தாவீது 10 வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என்ன சொல்லணும்? என் பேரை சொல்லுங்க, தாவீதின் பேரை சொல்லுங்க. கவனிங்க இந்த ஸ்டோரிய, ரொம்ப முக்கியமான ஸ்டோரி இது. என் பேரை சொல்லி அவன் சுகசெய்தி விசாரித்து அவனை நோக்கி நீ வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் உண்டாவதாக என்று சொல்லி தாவீது நல்லதானே சொல்லி இருக்கிறாரு. நாங்க சமாதானமா இருப்பான்னு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மெய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் எல்லாம் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். இப்ப போய் நாபால்ட்ட தாவீதினுடைய வேலைக்காரர் சொல்றாங்க, இப்ப வாஸ்தவம் இல்ல, இப்படி எல்லாம் உங்களுடைய வேலைக்காரர் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, எப்படி உங்களுக்கெல்லாம் நாங்க நல்ல ஒரு உதவியா இருந்தோம், சப்போர்ட்டா இருந்தோம், நன்மையா இருந்தோம். அதனால எங்களுக்கு இப்ப உதவி தேவைப்படுது. உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும்
உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அப்ப நாபால் என்ன பண்ணியிருக்கணும்? தாவீதுக்கு தானேங்க, தாராளமா தரேன். ஏன்னா தாவீது யாரு? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அவன் மக்களுக்கு நன்மை செய்கிறவன். அது மாத்திரமல்ல, என்னுடைய வேலைக்காரர்களுக்கு நன்மை செய்திருக்கிறான். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் வேலை, என் ஆடுகளை நல்லா இருக்குது, என் வேலைக்காரர்கள் ஆபத்து இல்லை, பாதுகாத்து இருக்கிறான்னு சொன்னா அது யார் காரணம்? தாவீது. ஆனா நாபால் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? வாசிங்க 10ஆம் வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? என்னங்க, யார் அவன் தாவீது அப்படின்னு கேட்கிற மாதிரி. என்னது, நம்மளை கேட்பாங்கல்ல, யார் யா அந்த பாஸ்டர், அவன் யார் யாது? என்னங்க, இல்ல நீங்களே நன்மை செய்திருப்பீங்க, யார் அவரு? இந்த மாதிரி இருதயம்னா செத்து போன இருதயம். இந்த மாதிரி இருதயம் இருக்கவே உள்ள உடனே தாவீதா, அவனை பத்தி என் இருதயத்துக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும். எனக்கு எங்க வந்து நிக்க வேண்டியமோ அங்க நின்னுவாங்க. கஷ்ட நேரத்துல நம்ம கூட நிக்கிறாங்க பாருங்க, அவங்க தாங்க உள்ளத்திலே உயர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. கஷ்டம் வரும்போது ஓடி இருக்கு, லாபம் வரும்போது கூட வருது. எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து பார்த்து, ஜாகிரதையா இரு. ஏற்கனவே கஷ்டத்துல நம்மளை விட்டு ஓடின கேஸ். உங்களுக்கும் சொல்றேன், நீ கஷ்டத்துல கண்ணீர்ல நிற்கும் போது உன் பக்கத்துல கைப்பிடிக்கிறாங்க பாருங்க, அவங்கள மறந்துடாதீங்க, அவங்கள மறந்துடாதீங்க. நீ கண்ணீர் விடும் பொழுது உனக்கு 4 வார்த்தை நல்ல வார்த்தை ஆறுதலா சொல்றாங்க பாருங்க, அவங்கள மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? ஏன் தெரியுமா? உன் இருதயம் உயிருள்ள இருதயமா இருக்கணும், உன் இருதயத்துல நல்ல ஜீவன் இருக்கணும். நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க. அவன் என்ன கேட்கிறான் பாத்தீங்களா? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? பாத்தீங்களா, அவங்க அப்பா பேரையும் சொல்றான். எவ்வளவு தைரியம் பாருங்க அவனுக்கு. ஈசாயின் குமாரன் யார்? தெரியுது அவங்க அப்பா கூட அவனுக்கு. தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர். ரொம்ப கேவலமா சொல்றான். என்ன அர்த்தம்? எவன் இந்த உலகத்துல ஒழுங்கா இருக்கிறான்? எல்லாம் ஓடி போற கேஸ்ன்றான். ஓடி போகிறவன் அநேகர் உண்டு. வாசிங்க 16 வசனம். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து என்ன இடத்தார் என்று அறியாத மனுஷருக்கு. இவனை நல்லா தெரியும். நல்லா கவனிங்க, தாவீதை நல்லா தெரியும். அவன் செய்த நன்மைகள் தெரியும், அவன் செய்த உபகாரங்கள் தெரியும். இப்ப ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு, எவ்வளவோ உங்களை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு. நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீரியா அப்படின்னு கேட்டேன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? என்னையா கேட்டேன்? என்னங்க, என்னையா கேட்டேன்? இப்ப கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு பிள்ளை நம்மளை பார்த்து ஹூ ஆர் யூ அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குற ஒரு பிள்ளை நாளைக்கு பெருசாகி சம்பாதிச்சு உங்களை பார்த்து ஹூ ஆர் யூ அப்படின்னு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? இதயமே டென்ஷனும். யாரும் கேட்டா கூட பரவாயில்ல சார், என் சொந்த பிள்ளையே என்ன கேட்டுச்சு, இதை நொறுங்குமா நொறுங்காதா? அப்படிதான் இந்த நாபால் பேச்சு இருப்பார். என்ன சொல்றான்? என் அப்பத்தை என் தண்ணீரை என் ஆடுகள் மயிர்கத்தலுக்காக நான் வச்சிருக்கிற சமையல் பண்ண ஆகாரத்தை எடுத்து என்ன இடத்தார் என்று அறியாத மனுஷன், அறியாத மனுஷன், செத்து போன இருதயம் உள்ளவனா இருக்கிறான் அந்த நாபால். ஒரு வசனத்தை காட்ட முடியுமான காட்டுறேன். நம்ம இருதயம் அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப கல்லா இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் என்னங்க, நம்ம இருதயம் கல்லா இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் சதையினால உண்டான இருதயம் தான், அது ஆவியில நிரப்பி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாம் போயிட்டு தாவீது கிட்ட சொல்றாங்க. தாவீது பார்த்தாரு, எப்படியா சொன்னாங்க? தாவீது யாருன்னா கேட்டான். இப்ப தாவீது யாருன்னு காட்டுறேன். அவன் என்ன பண்ணான்? பட்டயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு, இன்னைக்கு நாபால ஒரு வழி பண்றதுன்னு. நாபாலுக்கு ஆபத்து வந்துருச்சு. இப்போ வெளியில போயிட்டு வந்த அபிகாயில் வந்த உடனே வேலைக்காரன் சொல்றாங்க, உன் புருஷன் பண்ண கதை தெரியுமா? அவன் பண்ண கதை தெரியுமா? தாவீது எப்படிப்பட்டவர்? அந்த மனுஷன் நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்தாரு. உதவியே கேட்காத ஒரு மனுஷன் உதவி கேட்டு வந்தாரு. அவருக்கு செய்ய வேண்டிய உதவி செய்யும் புருஷன் என்ன பண்ணிட்டார்? அவரை ரொம்ப மோசமா பேசி அனுப்பிட்டாரு. அபிகாயில் பார்த்தா உடனே எல்லாம் எடுத்துக்கிட்டு திராட்சை குலைகள் 5 ஆடுகள், சமைக்கப்பட்ட 5 ஆடுகளினுடைய உணவுகள் எல்லாம் எடுத்து 200 அப்பங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கழுத மேல ஏத்தி, இதோ எங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிற தாவீது கிட்ட கொண்டு முதல்ல கொடுங்க, நான் பின்னாடியே வரேன்.
இப்போ பாக்குறாரு தாவீது, ஒரு கழுதை நிறைய என்ன வருது, சாப்பாடு வருது. அதை கொண்டு வந்த வேலைக்காரர் யார் அனுப்புனது? அபிகாயில். அபிகாயோட இருதயம் பாத்தீங்களா, நல்ல இருதயம். இந்த செத்த இருதயமும் உயிருள்ள இருதயம் சேராது. சேர்ந்தா ஏதோ ஒண்ணு மாத்தணும். ஆனா இந்த அபிகாயில் போய் தாவீது பணிந்து, ஒரு விஷயம் மன்னியும், என் புருஷன் பண்ண தப்புக்கு என்னை மன்னின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு எல்லாம் கொடுத்து, இப்ப புருஷன் கிட்ட வந்து எல்லாம் சொல்றான், நீ பண்ண காரியம் என்ன தெரியுமான்னு. அதை கேட்ட நான் ஒரு நிலைமையை படிங்க, 37 38. அப்பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு? கேட்ட உடனே இருதயம், ஆமா, நிறைய இடத்துல பிரெயின் டெத் தான் கேள்விப்பட்டிருப்போம், இங்க ஹார்ட் டெத் ஆகி போச்சு. நிறைய இடத்துல என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? பிரெயின் டெத். முதல்ல பிரெயின் தாங்க டெத் ஆகும், ஹார்ட் டெத் ஆகாது. மருத்துவ சரித்திரத்துல ஒருவருக்கு முதல்ல ஒரு பிரச்சனை, முதல்ல என்ன ஆகும்? பிரெயின் தான் டெத் ஆகும். ஹார்ட் கொஞ்ச நேரம் துடிக்கும், அப்புறமா தான் மெல்லமா தான் அடங்கும். ஆனா இவனுக்கு முதல்ல என்னாச்சு? ஹார்ட் டெத் ஆகி போச்சு. ஏன்? தான் செய்த ஒரு தகாத காரியத்தினால அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். பாத்தீங்களா? நம்மலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தை நாம என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி நன்மைகளை உணர்ந்து யாருக்கு யார் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கிட்ட எப்படி நடக்கணும் இருதயத்துக்கு சொல்லி கொடுக்கணும். புரியுது நான் சொல்றது? தாவீது யாரு, நாபால் யாருன்னு அவனுக்கு தெரியணும். அப்படிதான் உலகத்துல வாழணும். நம்ம நல்லவங்களை பகைக்க கூடாது, நீதிமான்களுக்கு விரோதமா பேசக்கூடாது, அவங்க இருதயங்களை கஷ்டப்படுத்த கூடாது. புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? ஏன்னா அப்படி செய்தால் ஒரு நாள் உன் இருதயம் உனக்குள்ளே செத்ததாய் கிடக்கும். நீ பேருக்கு தான் உலகத்தை நடைபெறமா வாழ்வ. நல்லா பட்டு சேலை கட்டிக்கலாம், பட்டு வேட்டி கட்டிக்கலாம், பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், உலகத்துல அலங்காரமா தெரியலாம். ஆனா உன் இருதயம் என்ன கிடக்குது? செத்ததா கிடக்குது. சங்கீதம் 55:21 பாருங்க, அவன் வாயின் சொற்கள் எண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். என்னங்க? அவன் இருதயத்துக்குள்ள நீங்க ஏதாவது கிளறி விட்டீங்க, பெரிய யுத்தமே நடக்கும். வார்த்தைகள் உருவின பட்டயங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறத பத்தி ஏன் சொன்னார்ல? என்ன சொன்னாரு? அதுதான் அவனை தீட்டுப்படுத்தும். எது ஒரு மனுஷனுடைய சரித்தை தீட்டுப்படுத்துது? இருதயத்தை தீட்டுப்படுத்துது. பொல்லாத எண்ணங்களும், பொல்லாத கிரியைகளும், பொல்லாத செயல்களும். அது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இருதயத்தை நல்லா வச்சுக்கணும். ஆண்டவர் யாருக்கும் தீங்கு நினைக்காம, யாரையும் நான் கெட்டதா நினைக்காம, எல்லாருக்கும் நல்லதை நினைக்க இருதயமா இருதயத்தை மாற்றும். நாங்க ஆமேன் சொல்லுங்க. ஒருத்தர் நல்லா இருக்கானா பார்த்து சந்தோஷப்படுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 2 வீலர் வாங்கிட்டாங்கன்னா என்ன 2 சக்கர வாங்கிட்டா கொடுக்குது? ஏன் 2 வீலர் தான் வாங்கிட்டீங்கன்னு சந்தோஷமா சொல்லுங்களேன். நான் முதல்ல கார் வேணும்னு எனக்கு கேட்டார், 4 சக்கரம் வாங்கிட்டீங்களாமே. அது என்ன 4 சக்கரம்? ஐயா கார் வாங்கிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், சந்தோஷம் சொல்றது எப்படி இருக்கு? 4 சக்கரை வாங்கிட்டீங்களாமே. 4 சக்கரத்தை வாங்கி நான் என் முன்னாடிக்கிட்ட ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, என் பிள்ளைக்கு ஒண்ணு ஊட்டிக்கிட்டா இருக்க முடியும்? பேச்சு சரியில்லை, பேச்சு சரியில்லை இது. அதனால இறுதி எப்படி இருக்குது? யுத்தம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எரேமியா 17:9. இருதயம் 17:9 வாசிங்க. இருதயமே எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இருதயமே திருக்குள்ளதும் கண்ணை விட, காதை விட, வாயை விட, நாக்கை விட, கையை விட, காலை விட அந்த இருதயம் தான் ரொம்ப பொல்லாதுன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா இது ரொம்ப மறைஞ்சிருக்குது பாருங்க உள்ளத்துல. ரொம்ப மறுபடியும் வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. மகா கேடு. நம்ம இருதயம் அப்படி இருக்கவே கூடாது. நீங்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க ஊழியக்காரர் சொன்ன அந்த முதல் 7 காரியம் என் இருதயமா இருக்கட்டும். இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இதெல்லாம் எங்களுக்கு எங்க இருதயத்துல அது ஒரு நாளும் அந்த மாதிரி சாயல் இருக்கவே கூடாது. எசேக்கியேல் 33:31 பாருங்க. ஜனங்கள்
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. வந்து உட்கார்ந்து அமைதியா தான் கேக்குறாங்களா? வாயும் நல்லதான் சொல்லுதான், நல்லா தான் சொன்னாரு பாஸ்டர் இன்னைக்கு, ஆனா செய்ய மாட்டேங்கிறான். திரும்ப சொல்லட்டுமா? நல்லாதான் கேட்கிறோம், வாயும் இன்பமா தான் பேசுது, ஆனா கடைசி வரி வாசிங்க 2 வரி, அவங்க இருதயமோ பொருளாசை என்ன இருக்குது? பொருள் என்பது உபயோகத்திற்கு தேவைதான், அதை வாங்குவது தவறல்ல. ஆனால் அதன் மேலேயே ஆசையாய் பயணிக்கக்கூடாது. ஆசையாய் சொல்லுங்க. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சரியானது, சமமானது. உள்ளத்துல எல்லாம் பொருளாசை வச்சுக்கிட்டு என்னங்க பக்கத்து விட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியலையே. பக்கத்து விட்டு பொம்பளை கழுத்தையே பார்க்க கூடாது. கழுத்து அன்னைக்கு போன மாதிரி வேற மாதிரி இருக்கு, இப்ப வேற மாதிரி இருந்து என்ன இருக்காது. நமக்கு எது மத்தவங்க கழுத்து, மத்தவங்க காது, மத்தவங்க மூக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அது எனக்குரியது, என்ன ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. என் வீட்டை நான் பாக்குறேன், என் வீட்டுக்குள்ள எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரப்பணும். அல்லேலூயா. என்னங்க எனக்கு ஒரு கண்ணு போனா அவளுக்கு 2 கண்ணு போனா ஜெபம் பண்ணக்கூடாது. என்னங்க ஆண்டவரே என் ஜெபத்தை ஒரே முறை கேளு, ஒரே ஒரு முறை அவள் காலை உடையும், அதுக்கப்புறம் என் ஜெபத்தை நீங்க கேட்க வேணாம், அதை செய்தால் போதும். அப்புறம் ஒரு நாள் நீயே தவறி விழுந்துருவ. புரியுதா நான் சொல்றது? வேண்டாம். ஆண்டவர் என் இருதயத்தை பக்குவப்பட்ட இருதயமா, சுத்தமான, யாரை குறித்தோம் இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? ஓசியா 13:6. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். அவர்கள் இருதயம் பாத்தீங்களா? இப்ப எல்லாம் கட்சியோட இருதயத்துல என்ன வந்துச்சு? என்னை விட யாருமே கிடையாது, என்னை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. நடந்து ஆலயத்துக்கு வந்தேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணேன், ஒரு சைக்கிள் கொடுத்தார், சைக்கிள நேரத்தோடு வந்தேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன், சாட்சியெல்லாம் சொன்னேன், ஒரு பைக் கொடுத்தார், பைக்கில் வந்தேன், கர்த்தருக்கு மகிமை சொன்னேன், பிறகு கார் கொடுத்தார், வர முடியவில்லை என்னால். ஏனென்றால் சர்ச்சில் கார் பார்க்கிங் இல்லை. நடந்து வர முடிந்தவர்களுக்கு, சைக்கிள் வர முடிந்தவர்களுக்கு கார் வந்தோட என்ன பண்ணுது? நெட்ல போட்டு பாக்குறது, கார் பார்க்கிங் உள்ள சர்ச்சா பாருங்கப்பா. அப்ப நாங்கெல்லாம் ஏமாளிங்க. உங்களை கார் வாங்குற வரைக்கும் உங்களை நடத்திட்டு காரை வாங்கினவன ரூட்டை வேற ரூட்டுக்கு மாத்துறீங்க. இதான் இருதயத்தின் மேட்டிமை. என்னங்க அன்னைக்கு நம்ம கூட நடந்தே வந்தாரு இந்த பாஸ்டர், நம்ம கூட ஒரே ஓடியாந்தாரு, கூட்ட நேரத்தெல்லாம் ஓடியாந்தாரு. பாஸ்டர் பெருமைப்பட்டுக்கிறாரு. இன்னைக்கு அது இல்லை இல்லை, என் வேலையை தான் நான் செய்தேன். இருந்தாலும் நல்ல ஆண்டவர் உயர்த்தும் பொழுது அவரையும் நம்ம சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வருவோமே. ஆமென் சொல்ல மாட்டீங்க பாருங்க. அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம எல்லாம் ட்ரெஸ் வாங்க பாஸ்டர் கூப்பிடுவோமே, அப்ப மாத்திரம் ஒரு நாள் நம்ம ஊழியக்கார கூப்பிடுவோம், ஒரு நல்ல ஹோட்டல் கூப்பிட்டு போவோம். நீங்க மாத்திரம் ஸ்டேட்டஸ் போடுறீங்க, நல்ல KFC சாப்பிடுற மாதிரியும், நல்ல பெரிய ஏசி ரெஸ்டாரண்ட் சாப்பிடுற மாதிரியும், அதை நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். வாங்க பாஸ்டர், நான் உங்களை கூப்பிட்டு போறேன், நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி தரேன். எங்க பாஸ்டருக்கு நாங்க செய்யறது சந்தோஷம். நீங்களாம் அப்படியே நல்ல இருதயம் உள்ளவங்க தான். ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க யாரும் நான் கேட்டேன்னா உடனே செய்யக்கூடியவங்க தான். ஆமென். நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சு செய்யறவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்க ஊழியக்காரர் இதெல்லாம் ரொம்ப விருப்பம்னு சொல்லி நான் எப்பனா சந்திக்க போனா அதெல்லாம் எனக்கு செய்து வச்சிருக்கிறாங்க. அதை நினைக்கும் பொழுது இதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் நல்ல இருதயத்தின் அடையாளம். ஆமென். ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஓசியாவுல இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, வாசிங்க வசனத்தை மறுபடியும். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். நல்ல திருப்தி ஆயிட்டீங்க. இப்ப கர்த்தரை நினைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே நல்லா சாப்பிட்டேன், ஸ்தோத்திரம். நல்லா உடுத்திருக்கிறேன், ஸ்தோத்திரம். நல்லா தூங்குறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்திரம் சொல்லணும் ஆண்டவருக்கு. அந்த இருதயம் தான் நல்ல இருதயம். அப்புறம் ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, சர்ச்சை ஒழுங்கா வர்றது கிடையாது. என்னன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறேன்.
நான் சொல்றேன், ஆண்டவர் மீறி ஒரு பிஸியும் உலகத்துல வச்சுக்காத, ஆபத்து. நான் பாஸ் ஏதாவது நம்ம திட்டாரான்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்றேன். நான் அனுபவப்பட்டனால சொல்றேன். ஆண்டவரை மீறி பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச காலம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரு நாள் உனக்கு தேவையில்லாம மாறிடும். அன்னைக்கு நீ வாழ்நாளா மறக்க முடியாதபடி ஆயிடும். அதனால நான் சொல்றேன், ஓடும் பொழுதே என்ன செய்யுங்க, ஆண்டவரோடய ஓடுங்க. ஆண்டவரை நீங்க என் கூட வாங்க, நீங்க என்னோட இருங்க. அதுக்காக ஆண்டு ரேஷன் கிடைக்கும் ஆண்டவர் கூட விடாது. ஆண்டவரே ரேஷனில் பச்சரிசி போடுகிறானா புடுங்கரிசி போடுகிறானா தெரியவில்லை, நீ வந்து கொண்டு அந்த அரிசி போடுற ஆளோட பேசும் ஆண்டவரே. பாப்பாரு, உனக்கு என்ன ரொம்ப திம்மரை பூசி கொண்டு ரேஷன் கிடைக்கலாம என்ன கூப்பிடுறேன்? பேங்குக்கு போகிறேன் ஆண்டவரே, பணத்தை எடுத்து கையில் கொடுக்குறேன் சொல்லுவேன். சலான் எழுதி கொடுங்க ஆண்டவரே. சலான் எழுதுறதுக்கு ஆண்டவர் உனக்கு. அப்புறம் என்னத்துக்கு நீ போய் ஸ்கூல்ல படிச்ச? காய்கறி கடைக்கு போகிறேன் ஆண்டவரே, ஏன் ஒரு வெண்டைக்காய் மண்டக்காய் வாங்க தெரியாதா உனக்கு? அவ்வளவு முட்டாளா நீ? நான் போய் வாங்கி வரேன் காய்கறி, ரொம்ப அழகா பார்த்து பார்த்து வாங்குவேன், எனக்கு தெரியும் எது சொத்த கத்திரிக்காய் எது நல்ல கத்திரிக்காய் பார்த்து வாங்குற அளவுக்கு தேவன் அறிவை கொடுத்துக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எது கூப்பிடணுமோ அது கூப்பிடுங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ரொம்ப பெருமடிக்க கூடாது, அது ரொம்ப ஓவரா போகுது. புரியுதா நான் சொல்றது? இவங்க கூட தான் ஆண்டவரே இருக்கிறாராமா 24 மணி நேரம், மத்த கூட இல்லையாமா. அது மேட்டிமை. கர்த்தர் கூட தயவு இரக்கம். கர்த்தர் கூட என்னங்க சொல்லுங்க, மனசுல கை வச்சு தயவு சொல்லுங்க, இருத்தல் கை வைங்க. தயவு தயவு என் கூட இருக்கிறது இரக்கம். அவர் என் கூட நடக்கிறது பெரிய மாபெரும் கிருபை. அல்லேலூயா. அவர் சுமக்கிறார்ல என்ன தகப்பனா, எனக்கு கிடைச்ச பாக்கியம், அப்படி நினைச்சிட்டு போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனம் யாக்கோபு 3:14 வாசிப்போம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தையும் வைத்தீர்களானால், பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் பிடிக்கலையா விலகிடுங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அவர்களை இருதயத்துல வச்சு எப்ப பார்த்தாலும் விரோதியா நினைச்சு அவங்கள வந்து கசப்பாவே பேசி கசப்பாவே யோசித்து கசப்பாவே வாழ்ந்து காலத்தை ஓட்டாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த இருதயத்துல கசப்பு வந்துச்சுன்னா பிச்சுன்னு சொல்லுவாங்க. அது பிச்சு. அந்த பிச்சு ஒரு அது மட்டும் பக்குவமா எடுக்கலன்னா அது என்ன ஆயிடும்? இறைச்சி முழுவதும் பரவிட்டு அந்த இறைச்சி சாப்பிட முடியாது, கசப்பாயிடும். உங்க இருதயம் ஃபுல்லா அது நிரம்பிடுச்சுன்னா உங்க இருதயமே வேஸ்டா போயிடும், செத்து போயிடும், கசப்பாயிடும். கசப்பான பதார்த்தங்களை கொடுப்பீங்களா சாப்பிட? என்னங்க உங்க வீட்டுக்கு வர என்ன சமையல்? பாவக்காய் பாஸ்டர். பாஸ்டர் வராரு, அவருக்கு ஏதாவது நல்ல செய்யும். அவர் இதுதான் சொல்றேன், நேரா சிஸ்டர் வந்து உங்க வீட்டுக்கு வர என்ன சமையல்? பாவக்காய் என்னங்க அவங்க நினைச்சு போறாங்க. ஒரு பேச்சு சொல்றேன், தப்பா எடுத்துட்டு போறாங்க. என்னங்க பாவக்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எது கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிட்ற ஊழியக்காரன் நான் வரேன், 65 பண்ணி வை, சிக்கன் லாலிபப் பண்ணி சொல்ற ஆள் கிடையாது நான். நீங்க என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடலாம். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா நம் இருதயத்துல இந்த கசப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. பிடிக்கலையா விலகிடுங்க. ஆண்டவரே சொல்றாரு, அவங்களை விட்டு விலகுங்கள். வேதம் சொல்லுது, அவ்வளவுதான். விட்டு விலகிடுங்க, நீங்க தூரம் போயிட்டே இருங்க. நம்ம அதான் செய்யணுமே தவிர அவங்களை கொடுத்து கசப்பு வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தெரியுமா அவளை பத்தி தெரியுமா, அவனை பத்தி தெரியுமா, நமக்கு ஏன் தெரியணும்? அது வேண்டாம். இன்னொருத்தருடைய பர்சனல் லைஃப்ல போயிட்டு மூக்க நுழைக்க கூடாது. ஒருவருடைய அந்தரங்கமான விஷயங்கள்ல போய் மூக்க நுழைக்க கூடாது. நம்ம ஒரு குடும்ப காரியங்களை போய் தேவையில்லாமல் மூக்க நுழைக்க கூடாது. நம்ம அது கெட்ட இருதயம், செத்த இருதயம். அதை செத்த இருதயம் செய்யற வேலை அது. நல்ல இருதயம் செய்யாது. அதை விட நல்ல சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும். ஆமென். அதான் உண்மை. எந்த இருதயம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பைபிள் மூடிடுங்க. உங்களை பார்த்து கேள்வி கேட்கறேன். எல்லாம் பைபிள் மூடிடுங்க, முடிஞ்சு. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன், எந்த இருதயம் தான் நல்லா இருக்கும் சொல்றீங்க? எனக்கும் சொல்றேன், நானும் சொல்றேன். நம்ம அதை என்ன செய்யலாம்? ஆண்டவரே இந்த 2வது வார்த்தைகள் வேண்டாம். சரி, சினிமாவில் இடைவேளைக்கு அப்புறம் சீ அடமாது காசு கொடுத்து பார்த்துடுறாங்க, வெளியில வந்து வேற இது கமாண்டு. அந்த மாதிரி பிரசங்கத்துல இந்த 2வது பகுதி இருக்குல்ல, கேட்டுட்டேன், ஆனா அதுபடி நான் வாழக்கூடாது. ஆனா முதல் பாட்டு என்னது? சுத்த இருதயம்
அது உயிருள்ள இருதயம், சந்தோஷமான இருதயம், மகிழ்ச்சியான இருதயம். எதையும் நினைச்சு உள்ள போட்டு வச்சு என் இருதயத்துல தேவையில்லாத காரியங்களை போட்டு வச்சு என் இருதயத்தை கெடுக்க மாட்டேன். என் இருதயம் சந்தோஷமா இருக்கும். என் இருதயம் தேவன் வந்து வாசம் பண்ணுகிற இடம். ஏன்னா சொல்லுங்க பாருங்க, என் இருதயம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்னைக்கு கேட்ட வார்த்தை உண்மையிலேங்க நான் வந்து இன்னைக்கு நான் கத்துக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றவங்க கரெக்டாக உயர்த்தி வராங்கன்னு சொல்லு. அல்லேலூயா. நான் யாரையும் கஷ்டப்படுத்தவோ இல்லை யாரையும் இதை வந்து துக்கப்படுத்தவோ பிரசங்கம் பண்ணல. இது நமக்கு தேவை. நாம தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். என்னோட பிள்ளைகளா இருக்கிறோமா? நமக்கு இது ரொம்ப தேவை. நாம இதை கண்டிப்பா நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும்? உலகத்தார் மத்தியில நம்ம இருதயத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேங்க உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லணும். ஈசாக்க மட்டும் சொல்லி முடிக்கிற 2 நிமிஷத்துல அவன் துறவை மூடி மூடி அவன் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அவன் ஒண்ணும் செய்யல. தன் இருதயம் விசாலமா இருந்து மறுபடியும் தோன்றான். ஏன்னா தேவ பலன் இருக்குது, தோன்றான். தேவ கிருபை இருக்குது, உன் இருதயம் ஸ்திரப்படட்டும். ஆமென். அதனால யாரை குறித்து கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ விரோதமா அதெல்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு இனிமேல் என் இருதயம் ஆண்டவருக்கு மட்டும்தான், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மட்டும்தான் என் இருதயத்தில் எழுதப்படும், அதை மட்டும்தான் நான் விரும்புறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரையில விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நல்லா ஸ்தோத்தரிப்போம். நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவரே என் இருதயம் உயிருள்ளதா இருக்கட்டும், என் இருதயம் செத்ததா இருக்கக்கூடாது, என் இருதயத்திலே ஜீவனுள்ள நதிகள் பாயட்டும். இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் சொன்னாரு. என் இருதயம் அநேகருக்கு ஆசீர்வாதமான நதிகள் பாயட்டும். நான் அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனா மகளா இருக்கணும். என் வீடு அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடா இருக்கணும். என் குடும்பம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். ஆண்டவர் அப்படி நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.